ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹு தஆலா ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு 10 மனைவிமார்களை அதற்கு ஈடாக்கி கொடுத்தார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா, ஹப்ஸா ரலியல்லாஹு அன்ஹா, ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா, ஜுவைரியா ரலியல்லாஹு அன்ஹா, உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா என்று ஆகவும் சிறந்த 10 பெண்மணிகள் ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹாவுடைய மரணத்திற்கு பிறகு பகரமாக ரசூலுல்லாஹ்வுக்கு கொடுக்கப்பட்டது. ஆனால் 6 வயதிலே தாய் மரணிக்கிறார். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த உலகத்திலே 63 வருடங்கள் வாழ்ந்தார்கள். அந்த தாய்க்கு நிகராக ரசூலுல்லாஹ்வுக்கு ஒரு தாயும் கிடைக்கவில்லை. தாய்க்கு நிகர் இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. ஒரு மனைவி மரணித்தால் அடுத்த மனைவி இருக்கிறார். ஆனால் தாயுடைய மரணத்திற்கு பிறகு எங்களுக்கு தாய் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதனால்தான் உன்னுடைய தோழமைக்கு தகுதி உன்னுடைய தாயார் என அந்த சஹாபிக்கு 3 முறை தாயை சொல்லிக் கொண்டே இருந்தார். எங்களுடைய நாட்டிலே 6 வருடங்களுக்கு மேல் ஒரு தாய் முதியோர் இல்லத்தில் விடப்பட்டு அவர் மரணிக்கிறார். அவருடைய ஜனாசாவை எடுப்பதற்கு கூட பிள்ளைகள் வரவில்லை. அந்நியர்களுடைய சிங்களவர்களுடைய அந்த முதியோர் இல்லத்தில் தொழுகை நடத்துவதற்கு கூட யாரும் இல்லாமல், குளிப்பாட்டுவதற்கு கூட யாரும் இல்லாமல், கபன் செய்வதற்கு கூட யாரும் இல்லாமல் அந்த தாய் அந்நியர்களுடைய கபரிஸ்தானிலே அடக்கப்பட்ட வரலாறுகள் இலங்கையிலே இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ். தன்னுடைய வீட்டிலே இருந்தால் அவர்களுடைய மலசலங்கள் அசிங்கப்படுத்துகிறது தன்னுடைய வீட்டை என்பதற்காக கோடி கூட்டுக்குள்ளே தன்னுடைய தாய் தந்தையை போட்டு அங்கேயே அவர்கள் இருவரும் மரணித்து கிடந்த வரலாறுகள் எல்லாம் இலங்கையில் இருக்கிறது. சுப்ஹானல்லாஹ்.